ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மைதாவிலேருந்து பால் எடுத்து ஒரு அல்வா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு மைதா ஒரு கப் எடுத்துருக்காங்க. இந்த மைதா மாவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லா சப்பாத்தி மாவு, அதில் பூரி மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுங்க. நம்ம ஏற்கனவே கோதுமை அல்வா வேறு இந்த மாதிரி அல்வா தான் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா. இதில் இந்த மைதா மாவுலேருந்து நம்ம பால் எடுத்து ஒரு அல்வா செய்ய போகிறோம். அதுதான் இந்த அல்வாவுடைய ஸ்பெஷலே நமக்கு. இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு அதில் தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றி அந்த மாவு நல்லா மூழ்கிற மாதிரி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் இந்த மாவானது நல்லா ஊறி இருக்கணுங்க. அதனால் இது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஈவினிங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு மேலே நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டோம். நைட்டு ஃபுல்லாக ஊறி இருந்ததுங்க அந்த மாவு. காலையில் எழுந்துச்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த பதம் கரெக்டாக வந்தது. நைட்டு ஊற வச்சதை எடுத்துகிட்டு நம்ம காலையில் பார்த்தோம்னா மேலே தண்ணி கொஞ்சம் கலங்களாகவே இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க. அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. தண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிங்க. பிசைஞ்சு நல்லா தண்ணி ஊற்ற உங்களுக்கு அந்த பால் மாதிரியே அந்த மாவு லைட்டாக கரைஞ்சி வரும். இதான் மைதா பால்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ இந்த மைதா மாவு போட்டு நம்ம அல்வா செய்கிறதில்ல. இதில் தண்ணி ஊற்றி நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து நம்ம இந்த அல்வா செய்கிறோம். இது நல்லா ஒரு 5-6 டைம் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நீங்கள் அந்த தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துங்க. தண்ணி ஊற்ற உங்களுக்கு அந்த மாவு நல்லா கரைஞ்சி வரும். இப்போ நம்ம தேங்காய் பால்லாம் பிழிகிறோம் இல்லையா, அதே போல் இதை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா தண்ணி ஊற்றி அலசி நல்லா அந்த பால் மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். மைதா பால் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இது தேவையில்லை நமக்கு. நம்ம ஒரு 6-7 டைம் எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு இந்த மைதா மாவு இது நமக்கு தேவையில்லை. இதை ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கு பதில் நம்ம சர்க்கரை பாவு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அந்த ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் 2.5 கப்பு சர்க்கரை போட்டுங்க. 2.5 கப் சர்க்கரை போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிம்லே வச்சு செய்யுங்க. சர்க்கரை பாகு ரொம்ப சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் செய்யணும். நல்லா கொதி வரும். நல்லாவே சிம்மில் வச்சு பொறுமையாகவே கலக்கி விடுங்க. இது இந்த பாகு பதம் வந்ததா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ட்ராப் 2 போட்டோம்னா கலைஞ்சி போகாமல் இருக்கும். அதுதான் அதோடைய பதம், சர்க்கரை பாகுடைய பதம். நம்ம மைதா பால் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கலக்கிட்டு அந்த பாலை எடுத்து இந்த சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றுங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. நல்லா அடி பிடிக்காமல் அந்த மைதா பாலும் ப்ளஸ் இந்த சர்க்கரை பாகும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே கலக்கி விடுங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். மேலே கொதிக்கும் இல்லையா, அதனால் சிம்மில் வச்சு செய்யுங்க. நல்லா கலக்கி விடுங்க. அந்த அல்வா பதத்துக்கு கரெக்டாக வருது பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நாங்கள் கேசரி பவுடர் கலர் கலந்துருக்கோம். இந்த கேசரி பவுடர்லேயே மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, பச்சை கலர் கூட கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் வெள்ளையாகவே இருக்கட்டும்னாலும் அல்வா அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இந்த கலர் சேர்த்துருக்கோம் பாருங்கள். நல்லாவே ஃபுல்லாக அடி பிடிக்காமல் நல்லாவே கலக்கி விடுங்க. டால்டா கொஞ்சம் போட்டிருக்கோம். இந்த கேசரிக்கு நாங்கள் நெய் அதிகமாக சேர்க்கலை. இந்த ஸ்வீட் நம்ம சிம்பிளாக செய்யலாம். அந்த லாக்டவுனில் வெளியில் போய் அதையும் வாங்கிறதுக்கு
இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்யலாம். நெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லாவே அடி பிடிக்காமல் கலங்க. முந்திரி திராட்சை வந்து நெய்யில் போட்டு வதக்கி அந்த அல்வா மேலே ஊற்றிடுங்க. இன்னும் சுவை அதிகமாகவே இருக்கும். இந்த அல்வா எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மைதா பால் அல்வா வந்து ரொம்ப சுவையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.